ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தி காட்டியிருக்கிறாங்க. ஸோ அதை முறியடிக்கின்ற விதத்தில் நாமும் இங்கே அதிகப்படியாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் அது நம்முடைய கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் பிரைவேட் ஸ்கூல்னு வரும்பொழுது எங்களுடைய இலக்கு என்பது ஒரு 10 லட்சம் பேராச்சும் உறுப்பினராக சேர்த்துவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். கொரோனா காலத்தில் அது குறைந்திருக்கிறது என்று சொன்னாலும் இன்றைக்கு அது ஒரு 6 லட்சத்தை கடந்திருக்கின்றது. அது மிக விரைவில் 10 லட்சம் இல்லை, இன்றைக்கு நான் புதுசாக டார்கெட் நான் வந்து ஒரு 10% ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த இயக்கத்தில் உள்ள கொண்டு வரணும். ஏன்னா இட்ஸ் நாட் ஒன்லி ஸ்கவுட்ஸோடைய என்ரோல்மெண்ட் அதிகப்படுத்துறது மட்டுமல்லாமல் பசங்களுக்கு தேவையான அந்த நிறைய டிசிப்ளின்ஸ், நிறைய எமோஷனல் வெல்பீயிங், இது எல்லாமே எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு இயக்கத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு நிறைய கேம்ப்ல போய் அந்த பசங்க தங்கியிருந்து ஒரு ஒற்றுமையினரோடு அவங்க அங்கிருந்து ஒரு 3 நாட்கள் தங்கியிருந்து வாழ்ந்தாலே போதும். நல்லது எது கெட்டது எது என்பதை கண்டிப்பாக அவரால் உணர முடியும். ஸோ அதற்கும் இது பயன்படுகின்ற விதத்தில் ஒரு 10% ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். நான் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் உள்ளுக்குள்ளார அதுவே ஏறத்தாழ ஒரு 12 லட்சத்தை அது எட்டும் என்று நினைக்கின்றோம். கண்டிப்பாக அதை நோக்கியும் எங்களுடைய ஆபீஸ் பேரர்ஸ் யார் யாரெல்லாம் ஒவ்வொரு நிலையும் இருக்கின்றார்களோ அதை கண்டிப்பாக செய்து தரும் என்று சொல்லியிருக்கார்கள். ஆக இந்த டைமண்ட் ஜூப்ளி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இது எங்கள் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்க்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே உலகம் முழுவதும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய பெருமையை எடுத்து சொல்கின்ற நிகழ்வாக அது. தமிழகத்தில் கடந்த 3 நாட்கள்ல பள்ளி